தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 வார்த்தைகள் 5-11 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறைவனுடைய கிருபையும் நன்மையும் இந்த நாளிலும் உங்களை தொடர்ந்திட, அடியெடுத்து வைத்திருக்கிற நாள் உங்களுக்கு ஆசீர் மிகுந்த நாளாய் அமைந்திட, உங்கள் உள்ளமும் இல்லமும் இறை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க உங்களை இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, திருவருகை காலம் தயாரிப்பின் காலம், நம்மை ஆயத்தப்படுத்தும் காலம், காத்திருப்பின் காலம். ஆண்டவருடைய 2வது வருகைக்காக நாம் காத்திருந்து அவரை சந்திக்க நம்மையே ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி அவர் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கின்ற மக்களாய் வாழ நம்மை தயாரிக்கின்ற காலம் இந்த திருவருகை காலம். அதோடு கூட ஆண்டவருடைய முதல் வருகையை நினைத்து பார்த்து அந்த ஆண்டவரை நம் உள்ளத்திலும் வாழ்விலும் பிறக்க வைத்து அவரை அனுபவித்து அவரோடு இணைந்து மீட்பினை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலமும் இந்த காலம். இந்த 2 வருகைக்கும் இடையே அன்றாட வாழ்விலே அருட்சாதன வழியாக நற்கருணை வடிவிலே இறை வார்த்தை வடிவிலே நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளவும், அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நம் வாழ்வின் நிலைகளிலிருந்து விடுதலை பெறவும், ஜெபிக்கவும், அவருடைய உதவி வேண்டி மன்றாடவும் இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இயேசு கப்பர்நகூமுக்கு வந்திருப்பதாக நூற்றுவ தலைவன் கேள்விப்படுகின்றார். இது கலிலேயாவிற்கு அருகிலே இருக்கிற நகரம். கலிலேயாவில் தான் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை செய்தார். தண்ணீர் ரசமாக மாற்றி தன் வல்லமையை வெளிப்படுத்தினார், தன் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். சிலர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இயேசு கப்பர்நகூமுக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் நூற்றுவ தலைவன் இயேசுவை அணுகி உதவி வேண்டி மன்றாடுகின்றான். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற தன் மகனுக்கு சுகப்படுத்த, குணப்படுத்த ஆண்டவரை அணுகி வருகின்றான். இங்கே அவருடைய விசுவாசம் இயேசுவை கண்டுகொண்டது. கலிலேயாவில் தண்ணீர் ரசமாக மாற்றி இயேசு நான் கேட்கின்ற பொழுது என்னுடைய மகனையும் குணப்படுத்துவார் என்கின்ற இயேசுவில் இருக்கின்ற குணப்படுத்தும் வல்லமையை நூற்று தலைவன் கண்டுகொண்டான், அறிந்து கொண்டான். எனவேதான் இயேசுவை அணுகி வருகின்றான். 2வதாக, இயேசுவின் அருகிலே வந்தவன் தன்னுடைய மகனை சுமந்து கொண்டு இயேசுவின் அருகிலே வரவில்லை. முடக்குவாத முற்றவனை 4 சுமந்து கொண்டு இயேசுவின் அருகிலே கொண்டு கிடத்தினார்களே, அதை போல இவர் தன் மகனை சுமந்து கொண்டு இயேசுவின் அருகிலே வரவில்லை. மாறாக அவர் இயேசுவின் வார்த்தையில் இருக்கின்ற வல்லமையையும் கண்டுகொண்டவராக இருக்கின்றார். எபிரேயர் 4:12 ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாரம் வரை ஊடுருவி பாயக்கூடியது என்று நாம் படிக்கின்றோம். திருப்பாடல் 107:20 படிக்கின்ற பொழுது ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகப்படுத்துவாராக என்கின்ற வார்த்தையை நாம் படிக்கின்றோம். இப்படி நாம் படிக்கின்ற இறை வார்த்தையிலே வல்லமை இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? அவன் ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது இந்த ஒரு மனநிலையிலே தானே வந்திருப்பான். எனவே தானே தன்னுடைய மகனை சுமந்து வராமல் இயேசுவின் திருவடியை தேடி வந்து அவருடைய மன்றாடி இருப்பான். அந்த மன்றாட்டினுடைய அவனுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றது அல்லவா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் பிழைத்துக் கொள்வான், குணம் பெறுவான் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு ஆழமான நம்பிக்கை இந்த நூற்று தலைவனிடம் இருந்தது. இந்த நம்பிக்கையை பார்த்துதான் இயேசு வியந்து போகிறார். நற்செய்தியில் படிக்கணும் அல்லவா, நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது ஜெபிப்பதற்கு முன்னாலேயே பெற்றுக்கொண்டாய் என்ற நம்பிக்கையோடு ஜெபி என்று சொன்னாரே, அந்த இயேசுவின் வார்த்தை முழுமையாக வெளிப்படுத்துவனாக இந்த நூற்றுத்தலைவன் வெளிப்பட்டாரே. இதை கண்டுதான் இயேசு வியப்புற்றார். இஸ்ராயலிடம் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று சொல்லி தன் சொந்த மக்களிலே காணப்படாத விசுவாசத்தை வியந்து அவர் போற்றுகின்றார். நூற்றுத்தலைவன் விசுவாச அறிக்கைதான் இன்றும் நாம் நற்கருணை ஆண்டவரை நம் உள்ளத்திலே வாங்குவதற்கு முன்னால் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும்
என் ஆன்மா நலமடையும் என்று சொல்லி. அன்பு சகோதரமே, நாம் இயேசுவை அணுகி வருகின்ற பொழுது ஆழமான நம்பிக்கையோடு அவரை அணுகி வருகின்றோமா? அதாவது பரிசேயர்கள் கேட்டதை போல நாங்கள் உம்மை நம்புவதற்கு என்ன அடையாளங்களுக்கு கொடுக்க என்று சொல்லி அடையாளங்களை கேட்டு அற்புதங்களை கேட்டு நாம் ஆண்டவரை அணுகி வருகின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது நற்கருணை வடிவிலே, கல்வாரி வழியிலே, இறை வார்த்தை வடிவிலே என்னை தேடி வருகின்ற ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்கின்ற உறுதியோடு நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை தேடி வந்து அவர் பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பவர்களாக இருக்கின்றோமா? யோவான் புத்தகம் 4 படிக்கின்ற பொழுது, நீ போகலாம், உன் மகன் சுகம் பெறுவான் என்று சொல்லுகின்றார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி 100 தலைவன் புறப்பட்டு போனதாக சொல்லப்படுகின்றது. வெறும் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்க வந்ததோடு மட்டுமல்ல, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் சுகம் பெறுவான் என்று சொல்லி தன் வார்த்தையால் அதை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். 3வது நிலையிலே அவன் நம்பிக்கையோடு திரும்பி போகின்றார். இயேசு சொல்லிவிட்டார், எனக்கு சுகம் கிடைத்துவிடும். எப்படி? லூக்கா புத்தகம் 18 நாம் படிக்கின்ற பொழுது, பார்த்திமேயுவை இயேசு அழைக்கின்ற பொழுதே அவன் எவ்வாறு தன்னுடைய ஆடைகளை தூக்கி எறிந்து விட்டு துள்ளி குதித்து இயேசுவின் அருகிலே வந்தானோ அதை போல இயேசுனை அழைத்து விட்டார், எனக்கு இனிமேல் இந்த பிச்சைக்கார கோலம் தேவையில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு அவன் இயேசுவின் அருகிலே வந்தான். அதே போல்தானே 100 தலைவனும் இயேசு சொல்லிவிட்டார், என் மகனுக்கு சுகம் கிடைத்துவிடும் நம்பிக்கையிலே அவர் தன் இல்லத்தை நோக்கி செல்வதாக இருக்கின்றது. சகோதரமே, இத்தகைய ஆழமான விசுவாசம் இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுதோ, மறையுறையிலே இறை வார்த்தை நம்மோடு இறைவன் பேசுகின்ற பொழுதோ, நற்கருணையிலே இறைவன் நம் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுதோ, ஏந்திக் கொள்ளுகின்ற பொழுதோ, இத்தகைய ஆழமான விசுவாசம், இயேசு என்னிலே வந்து விட்டார், இயேசு என்னோடு பேசி இருக்கின்றார், இயேசு தன் வார்த்தையின் வழியாக என்னை திடப்படுத்தி இருக்கின்றார், இயேசுவின் வார்த்தையும் இயேசுவின் பிரசன்னமும் நான் வேண்டி விரும்பி வந்த காரியங்களை என் வாழ்வில் நிறைவேற்றி கொடுக்கும் என்கின்ற அந்த ஆழமான உறுதியோடு திருப்பலி முடிந்து நாம் இல்லத்திற்கு செல்லுகின்றோமா? நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி வந்த 100 தலைவன் இயேசுவை சுமந்து கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றார். இயேசுவின் வார்த்தையை சுமந்து கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றார். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய மகனுக்கு சுகம் கொடுத்தது. நாமும் ஆண்டவரை தேடி வருகின்றோம், அவருடைய உதவி வேண்டி மன்றாடுகின்றோம். இயேசுவும் நம்மோடு பேசுகின்றார், நம்மோடு உள்ளத்தில் எழுந்தருள வருகின்றார். அந்த இயேசுவை வார்த்தையின் வடிவிலும் நற்கருணை வடிவிலும் நாம் சுமந்து கொண்டு நம் இல்லத்திற்கு செல்லுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதரமே, 100 தலைவன் இயேசுவை கண்டுகொண்டான், இயேசுவில் நம்பிக்கை வைத்தான், இயேசு சொன்ன வார்த்தையை சுமந்து கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றான், அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டு கொண்டார். இந்த திருவருகை காலத்திலே இந்த அருளுக்காக கேட்போம். ஆண்டவரை கண்டுகொள்ளவும், ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கவும், அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரோடு இணைந்து வாழவும் அருள் வேண்டுவோம். அப்பொழுது அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற இயேசுவை அனுபவிக்க முடியும். அவருடைய 2ஆம் வருகையும் நமக்கு மகிமையின் மகிழ்ச்சியின் வருகையாக இருக்கும். உலகை தேடி வந்த வார்த்தையை மனு உருவான இயேசுவை நம் வாழ்வில் கண்டுகொள்ள அங்கீகரிக்க முடியும். அருள் வேண்டுவோம். ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.